இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. என் வாழ்நாளில் நான் திமுக ஓட்டு போட்டதே கிடையாது. அது என்ன மேஜிக்னு தெரியல. இந்த 2026 நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட போகிறேன். அதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எடப்பாடியார் ஒரு 4.5 வருஷம் ஆண்டுட்டு இருந்தார். அவர் செஞ்ச சாதனைகள் அது 4.5 வருஷத்துல எதுவும் இல்லை, இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க குறிப்பாக சொல்லணும்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அம்மா உணவகம், அம்மா குடிநீர், இந்த குறைந்த விலையில் குடிநீர் அந்த வாட்டர் பாட்டிலு, அப்படி சொல்கிறதுக்கு 1-2 இருக்கு. ஆனால் இந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் சொல்கிறதுக்கு எவ்வளோங்க. உயர்கல்வி படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் படிக்கிற பசங்களுக்கு அம்பேத்கர் அயலக உதவி, அந்த ஸ்கீம், அம்பேத்கர் அயலக கல்வி நிதி அப்படின்ட்டு ஒரு பெரிய ஸ்கீம். இப்போ யூபிஎஸ் எக்ஸாம்ல எவ்வளவு பசங்க பெருசா சாதிச்சிருக்காங்க. 10 வருஷம் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் சாதிச்சிருக்காங்க. நானே சாதிச்ச மாதிரி இருக்கு. எனக்கு பொறாமையா இருக்கு. நான்லாம் படிக்கும்போது ஸ்டாலின் முதலமைச்சரா இல்லைன்னு பொறாமையா இருக்கு. அவ்வளோ பொறாமையா இருக்கு. அவ்வளோ ஸ்கீம். நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டத்தில் கல்லூரி படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்கள் மாதம் 1000 ரூபா மகளிர் உதவித்தொகை, மகளிர் உரிமை தொகை. அதாவது உதவித்தொகைனா கூட அது வந்து ஒரு சுயமரியாதை. இதில் எனக்கு பிடிச்சிருக்க விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் பேர் வச்சது பாருங்களேன். நான் முதல்வன், அதாவது அந்த பயனாளிகள், அந்த பசங்க இருக்காங்கல்ல, அந்த பசங்களே முதல்வன். ஓகேங்களா? தமிழ் புதல்வன், கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கீமுக்கு அந்த 1000 ரூபா மாதம் கொடுக்குறாங்கன்னா அந்த ஸ்கீமுக்கு வந்து பேர் பாருங்களேன், தமிழ் புதல்வன். மகளிர் உரிமை தொகை, அதாவது உனக்கு நான் கொடுக்குற தானமோ தர்மமோ இல்லை, உன்னுடைய உரிமை அது, அந்த மகளிர் உரிமை தொகை. அதுக்கப்புறமேட்டி மகளிர் விடியல் பயணம். உங்களுடைய வாழ்க்கை விடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து காசு கொடுத்து பயணம் பண்ண வேணாம், அது விடியல் பயணம். அதில் எல்லாத்துலேயும் சுயமரியாதை இருக்கு. அம்பேத்கர் அயலக கல்வி நிதி அப்படின்ட்டு ஒரு இது. அதையும் பாருங்க, அம்பேத்கர் வந்து குறிப்பிடுறாங்கன்னா, அம்பேத்கர் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு எவ்வளோ போராடி போய் படித்தாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் பேர் வச்சிருக்காங்க. வெளிநாட்டுக்கு போய் நீ படி ஈஸியா. அவர் ரொம்ப போராடிட்டாரு போய் படிக்கிறதுக்கு, நீ ஈஸியா போய் படி அப்படின்ட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமாட்டி இப்படி அடிக்கிட்டே போலாம். எவ்வளோ ஸ்கீம். சத்தியமா இன்னும் 100 வருஷத்துக்கு இந்த ஸ்கீம்ல ஒரு ஸ்கீமை கேன்சல் பண்ணணும்னு நினைச்சா முடியாது. தமிழ்நாட்டில் பெரிய போராட்டமே இருக்கும். அன்னைக்கு வர முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் முதல்வர். இது அண்ணா சொன்ன வார்த்தை. நான் கொண்டு வந்த திட்டங்களை யாராவது தகர்க்கணும்னு நினைக்கும் போது தமிழ்நாட்டில் பெரிய போராட்டமே நடக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி தகர்த்துட்டீங்கன்னா, தகர்க்கிற வரை அண்ணாதுரை தான் சிஎம் பண்ணாரு. அதே தான் நான் சொல்றேன். இப்போ எம்.கே. ஸ்டாலின் வந்து கொண்டு வந்திருக்க திட்டங்கள் வந்து அவ்வளோ திட்டங்கள். இதுல ஒன்றை தகர்க்கணும் அப்படின்னு நினைச்சு கையெழுத்து போடும்போது பயம் வரும் பாருங்க. பயம் வரும் வந்துதான் ஆகும். ஏன்னா ஒரு ஸ்கீமை கேன்சல் பண்ணாலும் தமிழ்நாட்டில் புரட்சி வெடிக்கும். கண்டிப்பா பெரிய புரட்சி வெடிக்கும். ஒரு ஸ்கீமை கேன்சல் பண்ணாலும். எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்லிட்டு ஆளுமை இல்லாத சில, நம்ம எடப்பாடி கூட இடையில சொன்னார், 2000 எப்படி கொடுப்பீங்க என்பது வரியை உயர்த்துவோம்
அப்படிலாம் சொன்னார். வரியை உயர்த்தி நான் அந்த 2000 ரூபா கொடுப்பேன்னாரு. அப்படிலாம் இல்லை. பொருளாதாரம்னு ஒன்று இருக்குது, தற்சார்பு பொருளாதாரம். இப்போ மத்திய அரசு வந்து அவங்க தர வேண்டிய நிதிகளை வந்து பெரிய அளவில் கொடுக்காம தமிழ்நாட்டோட வளர்ச்சியை தடுக்கிறாங்க. இருந்தாலும் ஸ்டாலின் வந்து ஒரு தற்சார்பு பொருளாதார நிபுணரால் மட்டும்தான் அந்த வரிசுமையை, அந்த தராமல் தடுக்கக்கூடிய வரிசுமையை மீறி பொருளாதாரத்தில் இன்னைக்கு வந்து இந்தியாவில் 2வது இடத்துல வந்திருக்கு. எல்லா விஷயத்துலையும் மகளிர் பாதுகாப்பில் முதலிடம், கல்வியில் முதலிடம் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் முன்னேறி வந்திருக்கு. இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது தமிழ்நாடு வந்து கடை கோடியில் இருந்தது வளர்ச்சியில். இதுக்கு எல்லாத்துலையும் முதலிடத்தில் வந்திருக்கு. த மேஜிக். 5 வருஷம் நடந்தது பெரிய மேஜிக். இதுவரை திமுகவுக்கு ஓட்டு போட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போற திமுகவுக்கு. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.